தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. ரியலி சார்ட் ஆஃப் இது வந்து இதுக்கு முன்னாடி மலையாளத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எல்லாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணதே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அண்ட் வி ஹோப் அந்த டைம்ல இந்த யூனிவர்ஸ் பிரான்ச்சைஸ் எல்லாம் வந்து யாருமே தெரியல, எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்ல. ஆமா. சோ அந்த டைம்ல நான் போய் இது ஒரு யூனிவர்ஸ் எல்லாம் சொன்னா என்னடா பேசிக்கிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் the most challenging kind of cinema to make வந்து பப்ளிக்கு ஆடியன்ஸுக்கு அப்பீலிங்கான மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா இஸ் த டஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் சினிமா டு மேக். என்கிட்ட வந்து கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்லாம் கேட்டால் ஒரு லிஸ்ட் பண்ணால் பாஷெல்லாம் அதில் இருக்கும் எனக்கு. ஏன்னா அது வெரி டஃப் டு மேக், ஈஸி கிடையாது. மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ ராஜமௌழி சார் படத்தில் நீங்கள் இருக்கீங்கன்றது அப்படியா? சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில். தேங்க்யூ. ஆடு ஜீவிதம் படத்தோட ப்ரமோஷன்ஸில் நம்ம மீட் பண்ணோம். அப்போ ஆஸ் ஆக்டராக நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இப்போ டைரக்டராக படத்தை ப்ரமோட் பண்ணுறது எப்படி, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் இது வந்து என்னை மட்டும் பொறுத்த வரைக்கும் கிடையாது, இந்த ஹோல் டீமை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் as far as our industry is concerned, இது ரொம்ப ஆஸ்பிரேஷனலான ஒரு ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இது ஒரு நம்ம வந்து we are trying to push the boundaries of our own industry. We have really sort of இது வந்து இதுக்கு முன்னாடி மலையாளத்தில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எல்லாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணதே கிடையாது. ஸோ நிறைய விஷயங்களில் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அண்ட் வி ஹோப் தட் 27th இது ரிலீஸ் ஆகும்போது we open a lot of new doors with this project. Full credit to Mohanlal sir, the producers, my crew, my cast, எல்லாருமே சேர்ந்து இந்த ட்ரீமில் பிலீவ் பண்ணனால மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் பாசிபிள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஹெல்ம் பண்ணுறதுக்கு, டைரக்ட் பண்ணுறதுக்கு, லீட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து ஐ திங்க் ஐம் வெரி லக்கி டு பி ஏபிள் டு டூ தட். ஏன்னா லூசிஃபர் வந்து 2019 March 28 ரிலீஸ் ஆச்சு. இப்போ 27th ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை கோயின்சிடென்ட்டாக அமைஞ்சதா இல்லை நம்ம இது பிளான் பண்ணி தான் நடந்ததா சார்? எதுவுமே கோயின்சிடென்ஸ் கிடையாது, பிளான் தான். பட் ஆல்சோ ஃபார் த ஃபேக்ட் தட் March 27 யூஸ்வலி இந்த பெரிய படங்கள் வந்து we do a Thursday, no, so that we get 2 days and then the weekend. So அப்படி பார்க்கும்போது Thursday 27th வந்தது அந்த மாதிரி தான். So we always wanted to try and make it for the anniversary of Lucifer, but one day prior பண்ணோம், அவ்வளோதான். சூப்பர். ஓகே. ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட்ன்றது எந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்தது சார்? ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் 23 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டைரக்ஷன் நம்ம பர்சியூ பண்ண முடியுன்ற நம்பிக்கையும் ஐ திங்க் நான் நடிகர் ஆகிற டைம்லேயே வந்து எனக்கு ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபில்ம் மேக்கிங் எல்லாம். ஐ வாண்ட் டு பட் இது என்னால் முடியுங்கிறது வந்து ஐ ஸ்டார்டட் திங்கிங் வென் அந்த டைமில் ஐ எம் டாக்கிங் அபவுட் லைக் 2003, 4, 5 அந்த டைமில் வந்து சில படங்களில், மலையாள படங்களில் வந்து when I used to do small films, ஆக்ஷன் கொரியோகிராஃபர்ஸ் கூப்பிடுறதுக்கு பட்ஜெட் இருக்காது. there was no money to hire action choreographers. ஸோ வந்து வர்க்கம்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ சீன் இட். டைரக்டர் பத்மகுமார் டைரக்ட் பண்ண வர்க்கம்னு ஒரு படம் இருக்குது என்னோட கெரியரில். அந்த படத்தில் வந்து முதல்ல நான் ஒரு ஃபைட் ஷூட் பண்ணோம். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் ஷூட் பண்ணோம் இண்டிபெண்டாக. அதை பண்ணும்போது தான் ஓகே எனக்கு இதுக்கு ஒரு நேக் இருக்குன்னு. ஸோ அந்த ஃபைட் நல்லா வந்தது. ஸோ அதே டைரக்டரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் நான் பண்ணோம் வாஸ்தவம். ஸோ அந்த படம் பண்ணும்போது ஆல்ரெடி பிளான் பண்ணோம். இந்த கிளைமேக்ஸ் வந்து பிரித்தி ஷூட் பண்ணோம் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி நிறைய படங்களில் வந்து ஐ ஸ்டார்டட் ஷூட்டிங் ஆக்ஷன் சீக்வன்சஸ். அப்புறம் அங்கே இந்த ஃபைட்டர்ஸ் யூனியன்ல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சார் எப்படி சார் நீங்கள் ஃபைட் ஷூட் பண்ணலாம், அப்படிதான் கொஞ்சம் ஃபில்ம் மேக்கிங்கில் வந்து. ஓகே. பட் இப்போ ஏன்னா ஒரு சினிமா ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு மாடல் ஷூட் பண்ணிக்கலாம், ஒரு சாங் இது பண்ணியிருந்துக்கலாம். பட் ஆக்ஷன் நம்ம கொரியோ பண்ணிடலாம், அதை ஷூட் பண்ணிடலாம், டைரக்ட் பண்ணலான்றதும் ஒரு முக்கியமான கால் இல்லையா சார்? இல்லை அது வந்து அதான் நான் சொன்னேன் இல்லை, ஆக்ஷன் கொரியோகிராஃபரை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு காசு இல்லை. கரெக்ட் சார். பட் நீங்கள் அதில் உள்ளே போனது கேட்குறேன். டேரக்டர் அதை ஓகே சொல்லணும், நீங்களும் டேரக்டரும் பேசியிருப்பீங்க. ஆமாம், அந்த டேரக்டர் என்னோட ஃப்ரெண்டு இருந்தேன். ஸோ அப்படி தான். அண்ட் ஏதோ ட்ரை பண்ணலாம்னு நினைச்சா ட்ரை பண்ண அது நல்லா வந்து அவ்வளோதான். அந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அது ஆக்சுவலி வர்க்கம் சொல்லி அதில் வந்து 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். மெயின் ஆக்ஷன் அந்த படத்தில் வந்து பழனி மாஸ்டர் பண்ணேன். ஓகே. இந்த டைமில் வந்து பழனி மாஸ்டர் மறுபடியும் பிஸியாக இருந்தேன்.
ஸோ இன்னொரு புது ஃபைட் மாஸ்டர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஃபைட் மாஸ்டர் இருந்தால் சார் வாங்க சார் ரிலீஸுக்கு அப்புறம் பேமெண்ட் அப்புறம் ஏதாச்சும் பேசலாம். இன்னொரு புது ஃபைட் மாஸ்டர் கூப்பிடும்போது ஏதாச்சும் அட்வான்ஸ் அந்த டைமில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு பயணம் இன்னைக்கு வந்து இந்தியன் சினிமாவோட முக்கியமான டைரக்டர் எங்களுக்கு கொடுத்துருக்குன்னா ஸோ ஃபைட்டர்ஸ் யூனியன் தானே. இல்லை அது மட்டும் அந்த ப்ரொடியூசரோட ப்ராப்ளம் கிடையாது. அது ஆக்சுவலி புரியுது வந்து அப்படி ஒரு சீக்வன்ஸ் அந்த படத்தில் இல்லை. திடீர்னு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக் மாதிரி அந்த குவிக்லி அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அப்படி ஒரு ஐடியா வந்தது. ஸோ திடீர்னு ஒரு ஃபைட் மாஸ்டர் கிடைக்கல அந்த மாதிரி. ஸோ ஆக்சிடென்டல். ஸோ ஃபஸ்ட்டு டெபியூ ப்ராஜெக்ட் பண்ணலாம், இதை நம்ம சீரியஸாக பர்சியூ பண்ணலாம். முரளி கோபி சாரும் நீங்களும் அசோசியேட் பண்ணி இப்போது லூசிஃபர்னு ஒரு படம் அது ப்ராஜெக்ட் செட் பண்ணியிருப்பீங்களா சார்? ஸோ அந்த டேஸ் பற்றி ஏதாவது ரீகால் பண்ண முடியுமா சார்? ஆமாம், லூசிஃபர் வந்து செட் ஆனது வந்து முரளி கோபி மை ரைட்டர் இஸ் ஆல்சோ வெரி பாப்புலர் ஆக்டர். ஸோ முரளியும் நானும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், டியான்னு சொல்லியிருக்கோம். அந்த படத்தில் வந்து when we were acting together we used to spend a lot of time on and off sets. We were shooting in Hyderabad in Ramoji Rao Film City. ஸோ அந்த RFC-க்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 months இருந்தோம். ஸோ அந்த டைமில் பேசி அந்த மாதிரி நடந்த ப்ராஜெக்ட் அது. ஓகே, பட் இந்த அளவுக்கு பெரிய ஸ்கேலாக நம்ம அது ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஒரு அந்த தைரியம் வந்து மோகன்லால் சாருக்கும் ஆண்டனி பெருவாருக்கும் தான் வேணும் ஆக்சுவலி. த ஃபேக்ட் தட் இப்போ நான் 2018 லூசிஃபர் ஷூட் பண்ணும்போது அந்த டைமில் மலையாளத்தில் பிக்கஸ்ட் ஃபில்ம் அது எவர் அட்டெம்ப்டட். ஸோ அந்த மாதிரி ஒரு புது டைரக்டரை நம்பி அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணலாங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து மோகன்லால் சார் காட்டினேன், ஆண்டனி பெரும்பாவூர் காட்டினேன். அவரோட கான்ஃபிடன்ஸால தான் இன்னைக்கு நம்ம இருந்து எம்புரானை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஆனால் இது ஆரம்பிக்கும் போது ட்ரையாலஜியாக தான் பேசப்பட்டது அப்படின்றது நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் அது ஒவ்வொன்றா நம்ம பிளான் பண்ணலாம், எடுத்தோடனே 3 அனௌன்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா 2017 டைம்ல தான் இதோட கன்செப்ஷன் ஆரம்பிச்சது. அந்த டைம்ல இந்த யூனிவர்ஸ் பிரான்ச்சைஸ் எல்லாம் வந்து யாருமே தெரியல, எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்ல. ஆமா, சோ அந்த டைம்ல நான் போய் இது ஒரு யூனிவர்ஸ்லாம் சொன்னா என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகே பேசாம கும்னு இருந்துடலாம், அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா வந்தா அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சு we kept quiet. ஆமா, ஓகே. பட் நீங்கள் கேரக்டர் அவர் சொல்லப்பட்ட விதமும் வந்து இப்போ ஸ்டீஃபன் நெடும்பாலின்ற ஒரு இதுவும் சரி, ஆப்ரஹாம் குரேஷின்றதும் சரி, அது சையத் மசூன்ற நீங்கள் ப்ளே பண்ண விஷயமும் சரி, ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு கேரக்டராக நீங்கள் கேரக்டரைசேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே எழுந்த அந்த கூஸ்பம்ஸ் பற்றி பேசலாம். இல்லை, நான் வந்து ஐ ஆம் அ பிக் ஃபேன் ஆஃப் மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா. என்னை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் சேலஞ்சிங் கைண்ட் ஆஃப் சினிமா டு மேக் வந்து பப்ளிக்கு ஆடியன்ஸுக்கு அப்பீலிங்கான மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் சினிமா இஸ் த டஃபஸ்ட் கைண்ட் ஆஃப் சினிமா டு மேக். இப்போ என்கிட்ட வந்து கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்லாம் கேட்டால் ஒரு லிஸ்ட் பண்ணால் பாஷெல்லாம் அதில் இருக்கும் எனக்கு. ஏன்னா அது வெரி டஃப் டு மேக், ஈஸி கிடையாது. இப்போ இன்னைக்கு வந்து இப்போ இன்க்ளூடிங் லூசிஃபர் ஹீரோக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கான், ஆனால் நீங்கள் தெரியாத இன்னொரு ஐடென்டிட்டி இருக்கான்னு சொன்னால் இது கிளீஷே இல்லை. இப்போ பாஷா பண்ணும்போது அது புதுசு இல்லை. ஐ மீன் பச்சன் சார் ஹம்னு படம் பண்ணும்போது அது புதுசு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி படங்களோட ஃபேன். ஐ லவ் சச் கைண்ட் ஆஃப் சினிமா. ஆல் டைப்ஸ் ஆஃப் சினிமா ஐ லைக், பட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு முதல்ல வந்து எனி கேரக்டரைசேஷன், எனி ஸ்க்ரீன் பிளே மொமெண்ட் எனக்கு ஒரு ஃபேனை அப்பீல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னோட அந்த ஃபேனாக எனக்கு அப்பீலிங்காக இருந்தால் தான் எனக்குள்ள அந்த ஃபில்ம் மேக்கர் சுவிட்ச் ஆன் ஆகிடும். ஸோ அப்படி தான் நான் அப்ரோச் பண்ணேன். ஸ்கிரிப்டில் இருக்குது பயங்கர மாசா, அந்த மாசா வந்து லால் சார் மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஆக்டரை வச்சு நம்ம அது நேரில் பார்க்குறோம் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார் டைரக்டராகவும் ஃபேனாகும்? ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். நான் வந்து பெரிய மோகன்லால் ஃபேன், ஐம் அ ஹியூஜ் மோகன்லால் ஃபேன். நான் ஒரு படம் கன்சீவ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து மோகன்லால் சார் பண்ணுறோங்கிறது வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம இமேஜின் பண்ணுவோம் இல்லை, ஒவ்வொரு மொமெண்ட்டும் மோகன்லால் சாரை வச்சு இமேஜின் பண்ணுவோம் இல்லை. அப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேன் பாய் வந்து பயங்கரமாக இன்டெல்ஸ் பண்ணியிருக்கும். இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இன்டெல்ஸ் பண்ணியிருக்கும். அது கடைசியாக when I shoot it and when my idol is doing it in front of my monitor, இட்ஸ் ரியலி வந்து ஒரு கிராட்டிஃபைங் மொமெண்ட் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு. ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். அது வந்து ஆக்சுவலி லூசிஃபர் 1, 2 மட்டும் கிடையாது, ஈவன் இன் ப்ரோடாடி மோகன்லால் சாருக்கு இன்னும் ஒரு ஃபேசட் இருக்கு. அது ஒரு பிரில்லியன்ட் காமிக் ஆக்டர் அவர். நான் அதோடையும் பெரிய ஃபேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஐ எம் என்ஜாயிங் ஆல்சோ ஆஸ் அ ஃபேன் பாய், நாட் ஜஸ்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஸோ 2019 March 28 படத்தை ஃபர்ஸ்ட் டைம் FDFSல நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் என்ன ஓடுச்சு?
இல்லை அந்த டைமில் நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அட் பீப்புள். நான் வந்து எதிர்பார்ப்போம், இல்லை இந்த இடத்துல இப்படி ரியாக்ஷன் வரும், இந்த இடத்துல இப்படி ரியாக்ஷன் வரும், அதெல்லாம் கரெக்டாக வருது. அதான் எனக்கு படம் நான் வந்து பை தட் டைம் ஐ ஹவ் வாட்ச்ட் 1000 times. இந்த படம் நான் ஒரு 1000 வாட்டி பார்த்துட்டு போய் ஆல்ரெடி. ஸோ நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ ஹவ் பீப்புள் ஆர் ரியாக்டிங் டு த ஃபிலிம். ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் தான் அவங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக கிடைச்சிருச்சு. ஸோ குறிப்பாக லாக்டவுனுக்கு அப்புறம் மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் லூசிஃபரை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. தியேட்டரில் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே ரீமேக் செய்யப்படுது. ஸோ இந்த ப்ராசஸில் இருக்கும்போது நீங்கள் லூசிஃபர் 2க்கான விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக உங்களுக்கான இந்த ப்ராசஸில் ஏதாவது கொஞ்சம் ப்ரெஷர் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லை, நான் சொன்ன மாதிரி இது வந்து லூசிஃபர் 1ஓட சக்ஸஸ்ல இருந்து பிறந்த ஒரு செகண்ட் பார்ட் கிடையாது. ஆல்ரெடி மனசில் இருந்த ஒரு செகண்ட் பார்ட். பட் அஃப்கோர்ஸ் இது இனிஷியலி கன்சீவ் பண்ணும்போது 2016-17 டைமில் இருந்த 2023 இந்த படம் ஷூட் பண்ணும்போது we have to review. இது வந்து ஒரு கண்டெம்பரரி சோஷியோ பொலிட்டிக்கல் சினாரியோவில் பேஸ் பண்ண படம். ஸோ இந்த டைமுக்கான ரிவ்யூ, இந்த டைமுக்கான ஸ்கிரிப்ட், டாக்டரிங் எல்லாமே தேவைப்படுது. அது இல்லாமல் வந்து அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆனேன், அதனால இது இந்த படம் இப்படி அப்படி நான் நினைக்கவே இல்லை ஆக்சுவலி. ஓகே. காட்ஃபாதர் பார்த்தீங்களா தெலுங்குல? ஃபுல் படம் பார்க்கல, கொஞ்சம் ஐ ஹவ் சீன் லைக் மெனி சீக்வன்சஸ் இன் பிட்வீன். ஓகே. பட் அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசினாங்களா? ஆமாம். சிரஞ்சீவி சார் வந்து கொச்சின் வந்திருந்த சைரா நரசிம்ம ரெட்டின்னு சொல்லி ஒரு படத்தோட லான்ச்சில். ஸோ அந்த டைமில் ஹீ இன்வைட்டட் மீ ஆஸ் அ கெஸ்ட் ஃபார் தட் ஃபங்க்ஷன். ஏன்னா சைரா நரசிம்ம ரெட்டியில் வந்து ஹி ஹட் ஆஃபர்ட் மீ ஒன் ரோல் டு பிளே. அது வந்து ஐ குடன்ட் டூ இட் பிகாஸ் ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் கோட் லைஃப், ஆடுஜீவிதம் அந்த டைமில். ஸோ ஹி ஹட் இன்வைட்டட் மீ ஆஸ் அ கெஸ்ட் ஃபார் தட் கொச்சின் ஃபங்க்ஷன். ஸோ அந்த டைமில் அவர் தங்கிட்டு இருந்த ஹோட்டலில் வந்து அவர் ரூம் கூட்டிகிட்டு போய் ஹி ஹட் டோல்ட் மீ தட் ஐ எம் கோயிங் டு டூ லூசிஃபர். அது நிறைய பேசியிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ அதான் இப்போ நீங்கள் படமாக வரும்போது இப்போ லூசிஃபர் 2க்கான விஷயங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தும் காட்ஃபாதர் 2 வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். தெரியல. ஏன்னா வந்து லூசிஃபர் ரிலீஸ் பண்ணும்போது we didn't do like a pan Indian multiple language ரிலீஸ் எல்லாம். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீமிங் சர்வீசஸில் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வேறு ஸ்டேட்ஸில் இருந்து பார்த்து அந்த படம் மேலே லவ் எல்லாம் காட்டினேன். இது வந்து we have proper 5 languages ready and we are releasing all 5 languages. In fact, எனக்கு ஒரு விஷயம் எடுத்து சொல்லணும். என்னென்னா, நான் வந்து ஹைதராபாத்தில் தெலுங்கு வெர்ஷனை பற்றி இதே தான் சொன்னேன். எனக்கு வந்து யூஸ்வலி இப்போ நீங்கள் ஒரு டேரக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா the director will say go watch the actual version. இதை பொறுத்த வரைக்கும் for my Tamil speaking friends I strongly recommend and I request you to watch the Tamil version. ஏன்னா என்னோட டப்பிங் டைரக்டர் பாலா இருக்காங்க. he has done a wonderful job and we have spent a lot of time and effort in getting each of our linguistic versions correct, as correct as we think we can. So I'm very confident in saying that எம்புரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லே பாருங்கள் படம். தென் சார், இந்த வேஷ்டிக்கு நீங்கள் தனியாக ஒரு ஷார்ட் வச்சுருப்பீங்க லூசிஃபரில். ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த பக்கம் பார்க்கும்போது பயங்கர ஸ்டைலிஷான ஒரு அட்டையரில் மோகன்லால் சார் அந்த படத்துலையும் வந்திருக்காரு, இதுலேயும் இருக்காருன்றதை புரிஞ்சுக்க முடியுது ட்ரைலர் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ அவுட்லுக்காக லால் சார் எப்படிலாம் காட்டணும்னு ஒரு ஃபேன் பாய்க்கு ஆசை இருந்திருக்கும்ல. ஸோ சாரோட அவுட்லுக் பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் we have to think. அதை வந்து ஒரு கிளியரான விஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தென் யூ ஸ்டார்ட் இன்டெலிஜிங் த ஃபேன் பாய் இன் யூ. இப்போ ஏன் லால் சார் வேஷ்டியை மடிச்சு கட்டும்போது எனக்கு ஒரு ஃபேண்டம் கேமரா வேணுங்கிறது அது என்னோட ஃபேன் பாய். ஓகே. ஏன் அந்த கேரக்டர் வேஷ்டியை கட்டணுங்கிறது அது என்னோட டைரக்டர். அதான் அந்த வித்தியாசம் இருக்கணும். ஆமாம். சூப்பர் சார். சார், ஒன் மொமெண்ட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களோட லைஃப்பில் அண்ட் மோகன்லால் சாரோட இந்த படம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னா ஏதாவது ஷேர் பண்ணலாமா சார்? எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரோசனான எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஆமாம் சார், ஒரு கேப்சர் பண்ணோம் ஒரு அந்த மாதிரி சொல்கிறேன் சார். ஃப்ரீஸ் நிறைய இருக்குது. ஐ மீன் லால் சார் கூட இப்போ வந்து see you third film I am doing and I still don't feel like I'm used to it. இன்னைக்கும் வந்து அவர் செட்டில் வரும்போது மோகன்லால் சார், நான் வந்து மோகன்லால் சார் டைரக்ட் அந்த எனக்குள்ள அது இருக்கு ஆக்சுவலி. அது வந்து நான் இப்போ மோகன்லால் சார் கூட இஃப் ஐ டைரக்ட் 100 films with him also I am sure 100th filmல காலையில் அவர் செட்டில் வரும்போது என்னடா லால் சார் வருது அந்த எனக்கு உள்ள இருக்கும். அது ஆக்சுவலி அது லால் சார் மட்டும் கிடையாது. ஈவன் when I've acted with Mammootty sir multiple times. போக்கிரிராஜான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். then he's played a guest appearance in another film of mine long back. இன்னைக்கும் வந்து அவரை பார்க்கும்போது when I meet him and all உள்ள அது இருக்கு. ஐயோ that will never finish. ஓகே. ஸோ என்டையர் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ நடிக்கிறாங்க மகேஷ் சாரோட டைரக்ஷனில். ஸோ ஆஸ் அ ஃபேன் பையா நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க? அந்த ரொம்ப எக்ஸைட்டட். ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் எக்ஸைட்டட் ஃபார் தட் ஃபில்ம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹியூமங்கஸ் ஸ்டார் காஸ்ட், மகேஷ் மாதிரி ஒரு பிரில்லியண்டான டைரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், எல்லாம் we are all excited. We are really looking forward to that film. ஸோ உங்களோட அடுத்தடுத்த படங்களுக்கும் வேலைகள் போயிட்டு இருக்கு. விலாயத் புத்தா ரிலீஸ் ஆகுது. விபின் தாஸ் அவரோட இன்னொரு படம் நீங்கள்
அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. ஆமா. ஸோ அது போக மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய படங்கள் இருக்குது. இப்போ ராஜமௌழி சார் படத்தில் நீங்கள் இருக்கீங்கன்றது அப்படியா சார் இன்டர்வியூஸ் பார்க்கும்போது புரியுது. ஸோ நியூஸஸாக காசிப்பாக கேள்விப்படுறோம். ஸோ உங்களுக்கான லைனப்ஸ் வந்து மலையாள இண்டஸ்ட்ரி தாண்டியும் மலையாள இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? அதான் இப்போ எம்ரான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ குட் நாட் டேக் அப் எனி அதர் ஆஃபர்ஸ். ஸோ அந்த டைமில் ஆக்சுவலி ஐ ஹேட் டு சே நோ டு லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஃப்ரம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அண்ட் ஆல் தட். பட் நவ் ஐ ஹாவ் அன் ஐடியா. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நான் எஸ் சொல்ல போகிற படம் எந்த லாங்குவேஜுங்கிறது எனக்கு தெரியாது. இட்ஸ் அ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட் ஏதோ அதுதான். For me, my next film could be Tamil, Telugu, Hindi, Bhojpuri, Assamese, anything, you know. So அது வந்து if I find the script interesting, I'll do it. அவ்வளோதான். ஓகே. லூசிஃபர் 3 எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஸோ ஏன்னா இப்போ நாங்கள் தைரியமாக அந்த கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, லூசிஃபர் 3 நான் பண்ணோன்னா லூசிஃபர் 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். லூசிஃபர் 2 நடக்கிறதுக்கு காரணமே வந்து லூசிஃபர் 1ஓட வெற்றி. நான் லூசிஃபர் 1ஓட சக்ஸஸ்ல இருந்து இந்த படம் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த படம் புல் ஆஃப் பண்ணோம்னா அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆயிருக்கணும். அது அதனால இந்த படம் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது. இந்த படம் அந்த லெவலுக்கு ஒரு சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எனக்கு லூசிஃபர் 3 புல் ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் லெட்ஸ் see. ஸோ இன்றைக்கி இருக்க சினிமா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் அக்ராஸ் த லாங்குவேஜ் பண்ணும்போது சரி, குறிப்பாக மலையாள இண்டஸ்ட்ரி பற்றி அவங்க கேட்குற விஷயத்துக்கு வந்து மலையாளத்தில் மட்டும் நல்ல படங்கள் வரதில்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நல்ல படங்கள் வருது அப்படின்றத சொன்னீங்க. ஸோ இன்றைக்கி ஜென்ரலாக இந்தியன் சினிமா எப்படி இருக்குன்றத ஆஸ் அ டேரக்டராக சொல்லுங்கள் சார். ஐ மீன் அப்படி ஒரு இந்தியன் சினிமா இப்படி இருக்கேங்கலாம் யூ கான் மேக் அன் அப்சர்வேஷன். Different industries have different phases and different issues that they are addressing at different points in time. எல்லாருமே வந்து ரெகுலராக வந்து at one point we'll keep going through transformation cycles. அப்படி இப்போ நீங்கள் வந்து if I'm sitting and discussing a new project with a studio in Bombay, அங்கே இன்னும் வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ், இன்னும் அவரோட ப்ரையாரிட்டிஸ் வேறு, அவரோட இஷ்யூஸ் வேறு, தமிழில் வேற இருக்கும், தெலுங்குல வேற இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அப்படி ஒரு இந்தியன் சினிமாங்கிறது ஜென்ரலைஸ் பண்ணி பேச முடியாது. ஓகே. பட் இப்போ நம்ம அந்த கேள்வி வந்து எப்போ தமிழ் நடிக்க போறீங்கன்றது கேட்க முடியாது. ஏன்னா உங்களோட படங்கள் எல்லாமே நாங்கள் மலையாளத்துலையோ தமிழ் வெர்ஷன்லையோ பார்க்க தான் போகிறோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு கிரியேட்டரோட நீங்கள் அசோசியேட் பண்ணுறது எப்போன்றது தெரியல. I'm waiting for somebody to offer me something. ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைமுக்கு. ஸோ லூசிஃபர் 2 வந்து மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ லூசிஃபர் 3க்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் லூசிஃபர் 2 இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. மகன் அல்லது மகளுக்கு வரன் பார்க்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.